கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 46வது அதிகாரம் 3வது வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாயினும் மேலான தாயுமானவர், தந்தைக்கும் மேலானவர். அவர் நம்மை ஏந்தி தாங்கி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் ஜெபிப்போம். தகப்பனே, நீர் எங்களை தாயினும் மேற்பட்டவராக இருந்து ஏந்தி கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் தாங்கி நடத்துகிறபடியினாலே நன்றி சொல்லுகிறோம். இதோ இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் உமக்கு செவி கொடுக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உமக்கு செவி கொடுப்பார்களாக. நீர் அவர்களை ஏந்தி தாங்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவ்வண்ணமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.